இப்போது நீங்கள் கேட்கவிருப்பது ஜூனியர் விகடனில் வெளியாகும் பா. திருமாவேலனின் பெரியோர்களே தாய்மார்களே தொடரின் பகுதி 55. பெரியோர்களே தாய்மார்களே. காரைக்குடி வள்ளல் அழகப்பர் திருச்சூரில் ஒரு நூற்பாலை திறக்க இருந்தார். அதை நீங்கள் வந்து திறந்து வைக்க வேண்டும் என்று அந்த தலைவருக்கு கடிதம் எழுதினார். நான் தான் இப்போது எந்த பதவியிலும் இல்லையே, ஏன் என்னை அழைக்கிறீர்கள் என்று விளக்கம் கேட்டு அந்த தலைவர் பதில் கடிதம் போட்டார். அதற்கு வள்ளல் அழகப்பர் அனுப்பிய கடிதத்தில், கரைபடாத கரம் என்பார்களே, அத்தகைய திருக்கரம் கொண்ட ஒருவரால் தான் இந்த நூற்பாலையை திறக்க வேண்டும் என்று விரும்பினேன். அப்போது என் மனதில் தோன்றியது உங்கள் முகம்தான் என்று குறிப்பிட்டார். கரைபடியாத கரமும் கள்ளமில்லாத முகமும் கொண்ட PS குமாரசாமி ராஜாதான் ஓமந்தூராருக்கு பிறகு சென்னை மாகாண முதலமைச்சரானவர். நான் பதவி விலக சம்மதிக்கிறேன். என்னை விட யோகியன் இந்த பதவிக்கு வர வேண்டும் என்று ஓமந்தூரார் சொல்லி அடையாளம் காட்டப்பட்டவர்தான் PS குமாரசாமி ராஜா. பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் உளவுத்துறை ஏட்டில் அச்சம் ஊட்டும் நகரம் என்று அழைக்கப்படுவது ராஜபாளையம். பழைய பாளையம் புதுப்பாளையம் என்று இருந்த 2 கிராமங்கள் இணைந்து ராஜபாளையம் என்ற நகரானது. சுதந்திர போராட்ட காலத்தில் தெருவெங்கும் தேசிய எழுச்சி இருந்ததால் இந்த ஊருக்கு சுயராஜ்ய பாளையம் என்று பட்டம் சூட்டினார் சீனிவாஸ் ஐயங்கார். பாளையம் என்றாலே படை வீரர்கள் தங்கும் இடம் என்று பொருள். 14ஆம் நூற்றாண்டில் பாண்டிய நாட்டை ஆட்சி செய்த சுந்தரபாண்டியன் தனக்கு பக்கபலமாக இருக்க விஜயநகர சாம்ராஜ்யத்தில் இருந்த படைகளை வரவைத்தார். ஆந்திராவில் இருந்து தளபதி கம்பண்ண உடையார் தலைமையில் படை வந்தது. இந்த படைகளை 14 பிரிவுகளாக பிரித்து ஒரு பிரிவை மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் தங்க வைத்தான் சுந்தரபாண்டியன். பாண்டிய பேரரசின் இறுதி கட்டம் இது. சகோதரர்களான சுந்தரபாண்டியனும் வீரபாண்டியனும் போட்டுக்கொண்ட சகோதர யுத்தத்தை அடிப்படையாக வைத்துத்தான் சந்திரகாசம் என்ற கிராபிக் நாவலை எழுத்தாளர் சு. வெங்கடேசனும் ஓவியர் பால சண்முகமும் இணைந்து உருவாக்கி விகடன் வெளியிட்டுள்ளது. இப்படி தளபதி கம்பண்ண உடையார் தலைமையில் பூசப்பாடி கிராமத்தில் இருந்து வந்தவர்களின் வாரிசுதான் PS குமாரசாமி ராஜா. அதாவது பூசப்பாடி சஞ்சீவி குமாரசாமி ராஜா. நாட்டை காப்பாற்ற படை வீரராக வந்த குடும்பத்தைச் சேர்ந்த குமாரசாமி 3 ஆண்டு காலம் சென்னை மாகாணத்தை ஆண்டார். 7 வயது வரை ராஜபாளையத்தில் படித்தார் குமாரசாமி. அதற்கு மேல் படிக்க வேண்டும் என்றால் அந்த காலத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் போக வேண்டும். ஆண்டாள் கோயில் அருகில் தங்கி படித்தார். 14 வயதில் அவருக்கு அறிமுகமான பெயர் அன்னிபெசன். அவர் வெளிநாட்டைச் சேர்ந்தவர் என்ற தகவலே இவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. வெளிநாட்டைச் சேர்ந்த ஒருவரே இந்தியாவுக்காக இவ்வளவு போராடுகிறார் என்றால் இந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள் எவ்வளவு போராட வேண்டும் என்று நினைத்து ஹோம் ரூல் இயக்கத்தில் சேர்ந்தார். அவருக்கு தெரிந்த மிகப்பெரிய உயரம் ஆண்டாள் கோயில் கோபுரம். தனது நண்பன் சீனிவாசனுக்கு உற்சாகம் கொடுத்து கோபுரத்தில் ஏற வைத்து ஹோம் ரூல் இயக்கத்தின் கொடியை ஏற்றிவிட்டார்கள். ஆண்டாள் சந்நிதியில் அன்னிபெசன் கொடி பறப்பதை பார்த்து ஆங்கிலேயர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். பள்ளி மாணவன் என்பதால் ஸ்ரீவில்லிபுத்தூர் காவல் நிலையத்துக்கு அழைக்கப்பட்டு எச்சரித்து அனுப்பப்பட்டார். பள்ளி தலைமை ஆசிரியர் கூப்பிட்டு கண்டித்தார். சென்னையில் அன்னிபெசன்ட்டின் பிரமஞான சபை கல்வி நிறுவனத்தில் சேர்ந்தால் படிக்கவும் செய்யலாம், போராடவும் செய்யலாம் என்று நினைத்தார் குமாரசாமி. ஆனால் வீட்டில் விடவில்லை. சாத்தூருக்கு காந்தி வந்தால் பார்க்க செல்வது, மதுரைக்கு தாகூர் வந்தால் பார்க்க செல்வது என்று கிளம்பினார். கதரை ஒரு இயக்கமாக்கலாம் என்ற யோசனையே ராஜபாளையத்தை பார்த்துதான் காந்திக்கு வந்தது. 1921ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ராஜபாளையத்தில் கைராட்டின நூல் நெசவு தொழிற்சாலை தொடங்கப்பட்டு விட்டது. இந்தியாவிலேயே கதர் உற்பத்திக்காக தொடங்கப்பட்ட முதல் கைராட்டின தொழிற்சாலை இதுதான் என்று சொல்கிறார்கள். இந்த தொழிற்சாலையை தொடங்கி 9 மாதங்கள் கழித்து மதுரை வந்த காந்தியிடம் ராஜபாளையத்தில் தயாரான கதர் துணிகளை குமாரசாமி ராஜா காட்டுகிறார். அதை தொட்டு தொட்டு பார்த்து மகிழ்ச்சியடைந்த காந்தி இந்த தொழிற்சாலை பற்றிய முழு விவரங்களை கேட்டு செல்கிறார். அதன் பிறகுதான் அகில இந்திய கதர் வாரியத்தை காந்தி தொடங்குகிறார். 1927இல் ராஜபாளையத்துக்கு காந்தி வந்தபோது காந்தி கதர் வஸ்திராலயம் உருவாக்கப்பட்டது. இந்தியாவிலேயே காந்தி பெயரால் திறக்கப்பட்ட முதல் கதர் வஸ்திராலயம் இதுதான். அதற்கு அடுத்த ஆண்டு கல்கத்தாவில் நடந்த அகில இந்திய கதர் கண்காட்சியில் முதல் பரிசு பெற்றது ராஜபாளையம் கதர் வஸ்திராலயத்தின் துணி. இதை பார்த்துதான் அகில பாரத சர்க்கா சங்கத்தை காந்தி தொடங்கினார். அதுதான் இன்று நாடு முழுவதும் இருக்கும் காதி கிராப்ட் எனப்படும் சர்வோதய அமைப்பு. அந்நிய துணி எரிப்பு, கதர் இயக்கம், அரிஜன இயக்கம், ஒத்துழையாமை என எந்த போராட்டமாக இருந்தாலும் ராஜபாளையம் முன்னிலையில் இருந்தது. மகாராஷ்டிராவில் வார்தா,
ஆந்திராவில் பீமாவரம், தமிழ்நாட்டில் ராஜபாளையம் என்று நேருவே சொன்னார். இதற்கு காரணம் PS குமாரசாமி ராஜா. ராஜபாளையம் சத்திரப்பட்டி சாலையில் செல்பவர்கள் காந்தி கலைமன்றம் என்ற கம்பீர கட்டடத்தை பார்க்கலாம். இதுதான் PS குமாரசாமி ராஜாவின் வீடு. 1927 ஒரு முறையும் 1934 ஒரு முறையும் காந்தி இங்கு வந்து தங்கியுள்ளார். நேருவும் வந்துள்ளார். காமராஜர் பெரும்பாலும் தங்கும் வீடாக இது இருந்துள்ளது. தனது சொந்த வீட்டை நாட்டுக்கு அர்ப்பணித்து விட்ட குமாரசாமி ராஜா தனது உறவினர்கள் வசம் இருந்த மைதானத்தையும் இலவசமாக பெற்று இலவசமாக தர தயங்கியவர்களிடம் தனது சொந்த பணத்தை கொடுத்து வாங்கிய இடம்தான் காங்கிரஸ் பொன்விழா மைதானம். எட்டயபுரத்தில் பாரதிக்கு மணிமண்டபம் கட்டும் முயற்சியை கல்கி கிருஷ்ணமூர்த்தி எடுத்தபோது முதல் நன்கொடை தருவது முழு முதல் நல்லவராக இருக்க வேண்டும் என்று PS குமாரசாமி ராஜாவிடம் வந்து கேட்டார். நிரம்ப செய்ய வேண்டும், ஆனால் இன்று அந்த நிலையில் இல்லை என்ற பொருளில் சொல்ல ₹1 கொடுத்தால் போதும் என்றார் கல்கி. அப்போது வங்கி கணக்கில் இருந்த சொற்ப பணத்தை எடுத்து வந்து மொத்தமாக கொடுத்தார். 3 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தவர் நிலைமை அப்படித்தான் இருந்துள்ளது. 1937 மத்திய சட்டசபை தேர்தலில் PS குமாரசாமி ராஜாவை வேட்பாளராக ராஜாஜி தேர்வு செய்தார். என்னை விட எத்தனையோ பெரியவர்கள் இருக்கும்போது எனக்கு இந்த வாய்ப்பு வேண்டாம் என்று மறுத்தார் குமாரசாமி. எங்களுக்கு நீங்கள்தான் பெரியவங்க என்றார் ராஜாஜி. தேர்தலில் வென்றதும் சுதந்திர போராட்ட சிந்தனையை விட்டுவிட்டு பலரும் சட்டசபை மோகத்தில் மாறிய போது சட்டசபைக்குள் வந்தே மாதரம் என்ற வார்த்தைகளை முதலில் சொன்னவர் PS குமாரசாமி ராஜா. 1946 தேர்தலில் ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டசபைக்கு போனார். சென்னை மாகாணத்தில் மொத்தமுள்ள 275 தொகுதிகளில் 165 தொகுதிகளை காங்கிரஸ் கைப்பற்றியது. சென்னை மாகாணத்தில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்க வேண்டும், யாரை முதல்வராக தேர்வு செய்யலாம் என்று காந்தியிடம் போய் கேட்டார் காமராஜர். அவர் ராஜாஜி பெயரை பரிந்துரை செய்தார். ராஜாஜியை ஏற்க பெரும்பான்மை காங்கிரஸ் உறுப்பினர்கள் தயாராக இல்லை. ராஜாஜி இல்லாவிட்டால் பட்டாபி சீதாராமையாவை தேர்வு செய்ய சொன்னார் காந்தி. அவரையும் இவர்கள் ஏற்கவில்லை. 3 நாட்கள் முடிவே இல்லாமல் தொடர்ந்தது வாக்குவாதம். ஆந்திரர் சார்பில் T பிரகாசமும் தமிழர்கள் சார்பில் CN முத்துரங்க முதலியாரும் போட்டியிட்டனர். போட்டியை தவிர்க்க வேண்டுமானால் PS குமாரசாமி ராஜாவை தேர்ந்தெடுத்தால் நாங்களும் ஆதரிக்க தயார் என்று ஆந்திர உறுப்பினர்கள் சொன்னார்கள். ஆனால் தமிழக காங்கிரஸ் உறுப்பினர்கள் இதனை ஏற்கவில்லை. போட்டியில் T பிரகாசம் வென்றார். பிரகாசத்துக்கு எதிராக ஓட்டு போட்டவர்களே பிரகாசம் அமைச்சரவையில் இடம் பிடிக்க அலைந்தார்கள். பதவிக்காக சொந்த கட்சிக்காரர்கள் அடித்துக் கொள்வதை பார்த்து நொந்த குமாரசாமி ராஜா உடனே ராஜபாளையத்துக்கு வந்துவிட்டார். தான் விவசாய அமைச்சராக நியமிக்கப்பட்டதே யாரோ ஒருவர் வானொலியில் கேட்டுவிட்டு இவரிடம் வந்து சொன்ன பிறகுதான் இவருக்கே தெரியும். அன்றைய முதல்வர் பிரகாசம் தனியார் கதர் உற்பத்தியை தடை செய்தார். மத்திய அரசு கொடுத்த கதிர் அலகுகளை திருப்பி அனுப்பினார். கதர் உற்பத்தியை பரவலாக்குவதுதான் காந்தியத்தின் அடிப்படையே. காங்கிரஸ் அரசே இதற்கு விரோதமாக இருப்பதா என்று அமைச்சர் PS குமாரசாமி ராஜா முதல்வர் பிரகாசத்தின் முடிவை கடுமையாக எதிர்த்தார். இவர் சொன்ன பிறகுதான் பிரகாசத்தின் முடிவின் தவறுகள் மற்ற அமைச்சர்களுக்கே தெரிந்தது. அவர்களும் இவரோடு சேர்ந்து எதிர்த்தார்கள். பிரகாசம் விட்டுத்தரவில்லை, குமாரசாமி விட்டுக் கொடுக்கவில்லை. காந்தியத்துக்கு எதிரான முடிவை எடுக்கும் அமைச்சரவையில் இருக்க விரும்பவில்லை என்று சொல்லி 1947 பிப்ரவரி 27ஆம் நாள் தனது அமைச்சர் பதவியை தூக்கி எறிந்தார் குமாரசாமி ராஜா. தெருவில் கதர் பிரச்சாரம் செய்தோம், இனி நமக்கு எதற்கு கதர் கவலை என்று கருதாமல் கொள்கை